எல்லோருக்கும் வணக்கம். இது 20th டே 20th குர்த்தி செட். இந்த பிராண்ட் பாருங்கள். இந்த குர்த்தி பார்த்திங்கன்னா தீபா அப்படின்னு சொல்லிட்டு எல் சைஸில் எடுத்திருக்கேன். இந்த பிராண்ட் நான் காமிக்கிறேன்னா, இந்த பிராண்டில் வந்து இன்னொரு பிராண்ட்லுமே இது இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் தான் எடுத்தேன். இன்னொரு பிராண்ட்லுமே இருக்குது. நான் லிங்க் கொடுப்பேன், அதில் போனீங்கன்னா அதுதான் வரும். பட் ஒருவேளை கீழே போயிட்டு மாற்றி வச்சுமா இன்னொரு பிராண்டில் வந்து இது விலை கொஞ்சம் ப்ரைஸ் ரேஞ்ச் அதிகமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு பிராண்ட் நான் காமிச்சிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ப்ளூ கலரு இல்லை, ஒரு மல்டி கலர் மாதிரி எல்லாமே இருக்குது இல்லைங்களா? எல்லோ, ப்ளூ, ஒயிட் காம்பினேஷன் வித் மல்டி கலர்னு சொல்லிக்கலாம். இது ஒரு நல்ல செட்டுங்க. கோஆட் செட்னு கொடுத்துருப்பாங்க. நல்ல குர்த்தி செட் மாதிரி நல்ல ஃப்ரீயாகவே இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. நமக்கு கோட்னால் வந்து கொஞ்சம் இந்த நம்ம ஜீன்ஸ் மேலே டிஷர்ட் போடுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இல்லை. நல்ல நார்மல் குர்த்தி மாதிரி தான் இது. அந்த கேட்லாகில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் குர்த்தி செட் இருக்குது. அது மற்றதெல்லாம் கொஞ்சம் கோஆட் செட்டாக இருக்கும். இது நம்ம நார்மல் குர்த்தி செட் மாதிரியே தான் இருக்குது. நமக்கு நல்ல லாங் வருது, நல்லா இருக்குது, நல்ல ஒர்த்தபிள்ங்க. இது வந்து பார்த்திங்கன்னா விஸ்கோஸ் ரேயானு, நல்ல சாஃப்ட்டுங்க. சம்மருக்கெல்லாம் நம்ம அழகாக போடலாம். ரொம்ப ஸ்கின் ஃப்ரெண்ட்லி. கிளாத் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு பேண்ட் கிளாத்து எல்லாமே ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரே கிளாத் தான். அதனால் ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து காலர் பார்த்திங்கன்னா மேண்ட்ரின் காலர், ஒரு வீநெக் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு பேட்டர்ன் வந்து. நீங்கள் கொஞ்சம் அயனிங் கொடுத்துட்டு போடுங்க. அயனிங் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் சுருக்கம் வருது கிளாத்து. நல்லா இருக்குங்க. சைஸ் வந்து நான் எல் பிக் பண்ணியிருக்கேன். என்னோடய நார்மல் சைஸ் வந்து எல் தான். பட் என்னோடய சஜஷன் என்னென்னா, நீங்கள் ஃபிட்டடாக போடணும். ஒரு சிலர் வந்து ஃபிட்டடாக போடணுன்னா நீங்கள் எம்முமே நான் சஜஸ்ட் பண்ணுவேங்க. ஏன்னா கிளாத் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதுங்களா? நல்ல ஃப்ரீயாக இருக்குது. அதனால நீங்கள் எல் போடுறவங்களா இருந்தால் எம் எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஃப்ரீயாக போடணுன்னு நினைக்கிறவங்க எல் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஃபிட்டடாக போடணுன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் எம் சைஸ் எடுத்திங்கன்னா ஃபிட்டடாகவே இருக்கும். இதுக்கு நல்ல ஃப்ரீயாகவே இருக்குது. நான் போட்டு பார்த்துட்டேன். இது ஸ்லீவ்ஸ் பார்த்திங்கன்னா 3/4 ஸ்லீவ் தான். நல்ல ஃப்ரீயாக நல்லா இருக்குங்க. கிளாத் ரொம்ப நல்லா இருக்குங்க. 3/4 ஸ்லீவ் தான். உங்களுக்கு மேண்ட்ரின் காலர் வருது, நல்ல லாங் வருது. கீழே பேட்டர்ன் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதிரி கர்வ் பேட்டர்ன். இது தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு நார்மலாக ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் ஒரு மாதிரி இங்கே ஒரு கார்னரில் வந்து ஒரு கர்வ் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட பிரிண்ட் அண்ட் காம்பினேஷன்ஸ் ஆஃப் கலர் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இதோட பிரிண்ட் நேம் என்ன நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ட்ரைபல் பிரிண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பிரிண்ட்டுக்கு நேமு ரொம்ப நல்லாயிருக்கு. இது ரெண்டுமே ஒரே தான், அப்படியே ஒரே கிளாத் மாதிரி தான். இதுலேயே டாப் அண்ட் ரொம்ப ஸ்கின் ஃப்ரெண்ட்லிங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சம்மருக்கு நான் சஜஷன் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அந்த கேட்லாகில் இருக்க இன்னும் 2-3 கூட பிக் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு இந்த கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் நான் இதை பிக் பண்ணிட்டேன். உங்களுக்கு நல்ல பிரிண்ட்டு. அதுக்கப்புறம் பேண்ட் பார்த்திங்கன்னா எலாஸ்டிகேட்டட் தான். எலாஸ்டிகேட்டட் வருது. இது வந்து இந்த பலாசோ டைப்பில் இருக்குது. பட் அந்த பல்ஜ் ஆகும்ல பேண்ட்டு. நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் இன்னொரு குர்த்தியும் இதே மாதிரி காமிச்சிருந்தேன். இந்த பேட்டர்னுங்க. இப்போ எல்லாமே இப்போ வர பேட்டர்ன் வந்து இதுதான் கொஞ்சம் ட்ரெண்டியாக போயிட்டுருக்கு. நம்ம நார்மலாக உங்களுக்கு ஸ்ட்ரைட் கொடுத்துடாம இங்கே கீழே வர சொல்ல கொஞ்சம் பல்ஜாக வருது. பட் அட் த சேம் டைம் இங்கே வந்து உங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டடாக கீழே நிற்குது. உங்களுக்கு பலாசோனா வந்து இந்த மாதிரி இந்த கார்னர் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீயாக விட்டுருவாங்க. இந்த ஸ்டிச்சிங் இருக்காது. உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த ஸ்டிச்சிங் இருக்காது. உங்களுக்கு பலாசோனா இந்த ஸ்டிச்சிங் இருக்காது. இது பலாசோ அளவுக்கு ஃப்ரீயாகவே இருக்குது. அண்டு இந்த இந்த ஸ்ப்ரில் தெரியுதுங்களா? இந்த ஸ்ப்ரில் வந்து உங்களுக்கு கொடுத்தாங்கனாவே இப்படி பல்ஜ் ஆகும். பேண்ட் வந்து உங்களுக்கு பல்ஜ் ஆகும் இங்கே போட சொல்ல. நல்ல ஃப்ரீயாக இருக்குங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. கண்டிப்பாக பிக் பண்ணிவிடுங்க. ஏன்னா நான் வந்து இப்போ ஒரு 3 டேஸ் முன்னாடி எடுத்தேன். 499க்கு போயிட்டுருந்தது. ஃப்ளிப்கார்ட்டில் தாங்க எடுத்தேன். 499க்கு போயிட்டுருந்தது. இப்போது 449க்கு போயிட்டுருக்கு. அதனால் சீக்கிரமாக பிக் பண்ணிடுங்க. எஸ் சைஸ் இல்லை, எம்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. எஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு.
எனக்கு தெரிஞ்ச இந்த செட் வந்து சீக்கிரம் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடும். அதனால் யோசிக்காமல் எடுத்துடுங்க. 449க்கு ஒரு குர்த்தி செட், ஒர்த்தபிள் ஒன். கிளாத்து, பிரிண்ட்டு எல்லாமே கரெக்டாக ஃபிட்டடாக இருக்குது. ட்ரூ டு த சைஸ். உங்கள் சைஸ் என்னவோ அதை எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஃபிட்டடாக வேணும்னா எம் எடுத்துக்கோங்க. இதே செட் வந்து ஃப்ளிப்கார்ட்லேயே அதான் நான் சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு திபா பிராண்டு இல்லைங்களா? இன்னொரு பிராண்ட்லேயே வந்து இது வந்து 549க்கு ஃப்ளிப்கார்ட்லேயே போயிட்டுருக்கு. 2 பிராண்டில் இதே சேம் டிசைன் சேம் குர்த்தி செட் வந்து 549க்கும் போயிட்டுருக்கு. இது 449க்கு போயிட்டுருக்கு. யோசிக்காமல் எடுத்துடுங்க. நிஜமாகவே நல்லாயிருக்கு. ஏன்னா டெய்லி வேர், ஆஃபீஸ் வேர் நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ கம்ஃபர்டபுள். அழகாக வீட்லேயே ஓல் டே போட்டுட்டு இருந்தீங்கனாலுமே ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், இரிட்டேட்டிங் இருக்காது. சம்மருக்கு பெஸ்ட்டு குர்த்தி செட்டுன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இதே குர்த்தி செட் நான் போயிட்டு மீஷோலையும் செக் பண்ணேங்க. மீஷோவில் பார்த்தீங்கன்னா 600க்கு போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக ஃப்ளிப்கார்ட்லேயே இது 649க்கு தான் போயிட்டு இருந்தது. ஒரு லாஸ்ட் மந்தில் 649க்கு போயிட்டு இருந்தது. இப்போ தான் ப்ரைஸ் ரேஞ்ச் கம்மியாச்சு. இப்போ ஆஃபர் டைம்ஸ் மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அது முடியறதுக்குள்ளே பிக் பண்ணிவிடுங்க. என்ன கேட்டிங்கன்னா இது ஒரு நல்ல குர்த்தி செட். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு, இந்த கிளாத் குவாலிட்டிக்கு, கலர் காம்பினேஷன் அண்ட் இதோட டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இப்போது இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் ரொம்ப ட்ரெண்டியாக போயிட்டுருக்கு இல்லைங்களா? கொஞ்சம் நல்லா கிளம்ஸியாக, ஒரு நார்மல் ஒரே ப்ளைன் கலராக இல்லாமல் கிளம்ஸியாக ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி பிரிண்டட் போடுறது, அந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு. யோசிக்காமல் பிக் பண்ணிவிடுங்க. இது ப்ரைஸ் ரேஞ்ச் கம்மியாக இருக்கவே தான் நான் உங்களுக்கு இப்போவே இதை போட்டுடணுன்றதாக போட்டேன். 449க்கு போயிட்டுருக்கு. நீங்கள் போயிட்டு அழகாக பிக் பண்ணலாம். கிளாத்து குவாலிட்டி பற்றி எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே போயிட்டு எடுத்துடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் குர்த்தியோடு மீட் பண்ணுறேன். பாய்.